என்னது ஆட் ரன் பண்ணா சேல்ஸ் வருமா? நீங்க ஒரு இகாமர்ஸ் பிராண்ட் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். டெய்லியும் ஆட் ரன் பண்றீங்க பட் சேல்ஸ் இல்ல அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்களா? சடனா பார்த்தா உங்களோட வெப்சைட்ல ஒரு 10 சேல்ஸ் இருக்கும், சடனா பார்த்தா 0 சேல்ஸ் இருக்கும். சரி ஓகே, ஒரு 10 சேல்ஸ் இருக்கே அப்படின்னு ஹாப்பியா இருக்கிற டைம்ல நிறைய கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களோட காஸ்ட் பர் அக்வசிஷன் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, ROAS கம்மி ஆயிட்டே இருக்கு, அண்ட் உங்களோட லேண்டிங் பேஜ்ல டிராபிக் மட்டும் தான் வருது பட் சேல்ஸ் கன்வர்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் இந்த வீடியோல நான் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ட்ரூத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். பிகாஸ் ப்ராப்ளம் உங்களோட ஆட்ஸ்ல கிடையாது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஹாய், ஐ எம் சுகன்யா, ஃபவுண்டர் ஆஃப் இன்ஃபினிட்டி பார்ட்னர். லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 20+ இகாமர்ஸ் பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லயும் டாப் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டர்ஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லயும் நாங்க எங்களோட இகாமர்ஸ் கிளைண்ட்ஸ்க்கு 11x ROAS அதுவும் வித்தின் 3 monthsல இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்களோட கிளைண்ட்ஸுக்கு மோர் தென் 1 CR வரைக்கும் ரெவன்யூ இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா இகாமர்ஸ் ஓனர்ஸும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு சேல்ஸ் கன்சிஸ்டன்டா இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன் இப்படி சொல்றாங்க? ரெவன்யூ கரெக்டா தானே ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணும் போதுதான் நாங்க ஒரு 5 யூனிக் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணோம் வேர் மோஸ்ட் இகாமர்ஸ் ஓனர்ஸ் ஸ்ட்ரகிள். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஏஜென்சிஸ்ல சொல்ற காமனான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட் ஸ்பெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், மெட்டால ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துருச்சு, ஸோ கிரியேட்டிவ்ஸ் நிறைய போடணும், உங்களோட கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது போட்டு 7 days கழிச்சு தான் வந்து உங்களுக்கு எங்களால வந்து சொல்ல முடியும். டார்கெட் லொகேஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம், இன்னும் ஒரு 1 week வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு 5 காமன் திங்ஸ் தான் வந்துட்டு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்ட்டு நாங்க அனலைஸ் பண்ணோம். ஸோ இந்த 5 திங்ஸை வந்து நம்ம எப்படி ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் இன்ட்ரடியூஸ் சம்திங் கால் ஃப்ளைவே மெக்கானிசம். ஸோ அந்த ஃப்ளைவே மெக்கானிசம் மூலமா எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நாங்க திங்க் பண்ண ஒரே விஷயம். ஏன் நிறைய இகாமர்ஸ் ஓனர்ஸ் இப்படி சொல்றாங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணதுல நாங்க என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளை ஐடென்டிஃபை பண்ணோம். ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து லேண்டிங் பேஜ்ல டிராபிக் நிறைய வந்திருக்கு, சேல்ஸும் நிறைய வந்திருக்கு, ROAஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எங்களோட ஏஜென்சில ஆட் ரன் பண்ணோம், அவங்க ரிப்பீட்டேட்டிவா சொல்ற ஒரே விஷயம்னு பாத்தீங்கன்னா, மெட்டால ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துருச்சு, உங்களோட கிரியேட்டிவ் ஒர்க் ஆகல, ஆட் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் வரும், இல்ல டார்கெட் லொகேஷன் வந்து நாங்க மாத்தி கொடுத்துருக்கோம், சோ இன்னும் 1 week வெயிட் பண்ணாதான் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்ட்டு சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான். இந்த 2 திங்ஸ் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருந்தாங்க. சோ இந்த டைம்ல ஒரு பிராண்ட் ஓனரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க திங்க் பண்ணோம். ஆப்வியஸா என்னவா இருக்கும், இன்னும் 1 week நம்ம ஆட் ரன் பண்றோமே பட் ரிசல்ட் வருமோ வராதோ அப்படிங்கிற இதுல வந்துட்டு அவங்க தாட் ப்ராசஸ்ல அவங்க போயிடுவாங்க. இதுல இன்னும் டேஞ்சரஸான ட்ரூத் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஃபவுண்டர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் தான் ஒரு ப்ராப்ளமோ அப்படின்ட்டு அவங்களே பிளேம் பண்ணி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸ்லோவா அவங்களோட ஆட்ஸ் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, growth-உம் ஸ்டாப் ஆயிடும், அதே மாதிரி அவங்க ட்ரீம் பண்ண அந்த பிராண்டுமே லிட்டரலி போக 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 வேனிஷ் ஆயிடும். அண்ட் ஃபைனலி அவங்களோட ட்ரீமை சைலண்டா அப்படியே கில் பண்ணிடுவாங்க. அங்கதான் நாங்க ஒரு டெசிஷன் எடுத்தோம். ஆட்ஸ் மட்டும் ரன் பண்ணாம ரிப்பீட்டேட்டிவா ப்ரெடிக்டபிள் இன்கம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு நாங்க டிசைட் பண்ணணும். அங்கதான் நாங்க ஒரு 7 ஃப்ளைவே மெக்கானிசமை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 7 ஃப்ளைவே மெக்கானிசம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் காம்படிட்டர் அனாலிசிஸ், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், பிரைஸ் மார்க்கெட் ஃபிட், உங்க ப்ராடக்டோட பிரீமியம் பொசிஷனிங் இம்ப்ரூவ் பண்றது, ஆஃபர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், கிரியேட்டிவ்ஸ் பிளஸ் ஆட்டோமேஷன்ஸ், அண்ட் ஃபைனலி ரீடார்கெட்டிங். ஸோ இந்த சிஸ்டமோட ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரெடிக்டபிள் சேல்ஸ், ஸ்டேபிள் ROAS, ஃபுல் ஃபனல் ஆப்டிமைசேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட் ஸ்கேலிங். நீங்க உங்களோட இகாமர்ஸ் பிசினஸ் சீரியஸா ஸ்கேல் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே ஸ்ட்ராட்டஜி காலை புக் பண்ணுங்க. We will give you a bonus of full funnel audit, ROAS roadmap, conversion rate improvement strategies, automation strategies and founder level clarities. Because scaling is not about spending more, scaling is building the right system. Thank you.